Alhamdulillah. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Afala yanzuruna ila al-ibli kayfa khuliqat. Wa qala an-nabiy sallallahu alayhi wa sallam la yu'minu ahadukum hatta yakuna hawahu taba'an lima ji'tu bih. أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான முறையில் ஒவ்வொரு ஆண்டும் மிக அற்புதமான முறையில் தராவீஹுக்கு பிறகு பயானை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த ஜமாத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும், அற்புதமான முறையில் பயான் செய்து கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய நண்பர் கேசட் ஜலாலுத்தீன் இம்தாதி ஹசரத் அவர்களுக்கும், மிக அற்புதமான முறையில் நீண்ட காலமாய் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய ஹாஃபில் வலியுல்லா மிஸ்பாஹி ஹசரத் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக என்னோடு வருகை தந்திருக்கிற எங்களது ஜமாத்தினுடைய தலைவர், செயலாளர் உள்ளிட்ட கண்ணியத்திற்குரிய முகமது நூர் சிராஜி ஹசரத் அவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக நான் தூக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்றைக்கு ஹசரத் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பிலேயே நான் பேச ஆசைப்படுகிறேன். குர்ஆன் கூறும் உயிரினங்கள். அதை மட்டும் 30 நாள் பேசணும். ஏன்னா அவ்வளவு குர்ஆனுக்குள்ளே இருக்கிற உயிரினங்கள், அது தருகிற பாடங்கள், படிப்பினைகள் ஏராளம். அவற்றிலிருந்து ஒரு சிலவற்றை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கால்நடைகள் என்று வருகிற போது ஒட்டகங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இந்த ஒட்டகத்திடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறது. அதிலே மிக முக்கியமானது ஒட்டகத்திடத்திலே சாதகி. அது சாதாரணமாக இருக்கும். பாலைவன கப்பல் ஒரு லாரி சரக்கை அது ஏற்றிக்கொண்டு தன் மீது ஏற்றிக்கொண்டு செல்லுகிற போது கூட அது அலட்டிக் கொள்வதில்லை. நம்மளுக்கு கொஞ்சோன்னு காசு வந்துருச்சுனாக்கா அவர் நேராவே நிக்கிறது இல்லை, இல்லையா? அப்ப அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். சாதகி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சாதாரணமாக எப்படி இருப்பது என்பதை இந்த சமூகத்திற்கு அது கற்றுத் தருகிறது. இஸ்லாமிய வரலாறுகளில் பார்க்கிறோம். அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ், உமர் ரலியல்லாஹு ஆசைப்பட்ட நபித்தோழர். உமர் ரலியல்லாஹு நினைச்சாங்கன்னா இவரை போல நான் இருக்க வேண்டுமே என்று, உலகமே உமரை போன்று இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆசைப்பட்டார்கள், நான் அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ்வை போல இருக்க வேண்டும் என்று. ஷாம் நாடு இன்றைக்கு இருக்கிற அமெரிக்காவை போல ஷாம் நாட்டு கவர்னர் தான் அபு உபைதா. உமர் ரலியல்லாஹு தஆலா ஷாம் நாட்டுக்கு செல்கிறார்கள். கவர்னரின் வீடு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று வீட்டுக்கு சென்றால் ஒரு குடிசை. அந்த குடிசைக்கு கதவு இல்லை. உள்ளே சென்றால் ஒரே ஒரு தட்டு இருக்கிறது, ஒரு டம்ளர் இருக்கிறது, 2 ரொட்டி இருக்கிறது. என்ன அபு உபைதா, நீங்கள் நாட்டின் கவர்னர், இப்படி இருக்கிறீர்களே? அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் பெருமானாரை இப்படித்தான் பார்த்திருக்கிறேன், கண்மணி நாயகத்தை நான் இப்படித்தான் பார்த்திருக்கிறேன்.
எளிமையோடு பெருமானார் இருந்தார்கள். எனவே நானும் இப்படி இருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா நெற்றியிலே முத்தமிட்டு கட்டி தழுவி நான் இந்த அபூ உபைதாவை போன்றிருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டார் இல்லையா? அப்ப இன்னைக்கு கொஞ்சம் நம்ம எண்ணி பார்க்கிறோம். அப்ப இந்த ஒட்டகத்தின் தன்மை சாதகி சஹாபாக்களிடத்தில் இருந்தது. ஒட்டகத்துக்கு இன்னொரு பண்பு இருக்கிறது, அமீருக்கு அது கட்டுப்படும். ஒரு ஆளு 100 ஒட்டகத்தை ஈஸியா கொண்டு போயிடலாம், அமீருக்கு கட்டுப்படும். ஆனா நம்மால் அமீருக்கு கட்டுப்பட்டு இருக்கானே என்னைக்காவது? அமீருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரா? இல்லை. இதாத்துல் அமீர். இன்றைக்கு நம் சமுதாயம் ஒரு குடைக்கு கீழ் இல்லை என்ற காரணத்தினால் எவ்வளவு இழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தலைமை தாங்குகிற எந்த அமீர் இருக்கிறார்கள்? தேர்தலை வேறு சந்திக்க இருக்கிறோம். அமீருக்கு கட்டுப்படுதல் என்பது காணாமல் போன காரணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா இயக்கங்களும் வீக்காய் போய் இருக்கிறது. 60 வருடமாக இருந்த இல்லையா இயக்கங்கள் கூட இன்றைக்கு வீக் நிலையில் இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். பண்புக்குரியவர்களே, இருந்த காலம் போதும். இனி இருக்கிற காலத்தில் ஒரு குடைக்கு கீழே வருகிற வழி என்னவோ அந்த வழியை பார்க்க வேண்டும். எப்படி ஒட்டகம் அமீருக்கு கட்டுப்படுகிறதோ அதை போல சமூக தலைவருக்கு கட்டுப்பட்டு ஓரணியிலே சென்று சாதிக்கக்கூடிய சமூகமாக மாற வேண்டும் என்பதை ஒட்டகம் கற்றுத்தருகிறது. ஒட்டகத்துக்கு இன்னொரு பண்பு இருக்கிறது, அது சூழலை அனுசரித்துக் கொள்ளும். பாலைவனத்தை ஏத்துக்கும், கரடு முரடான இடத்தை ஏத்துக்கும், எல்லாத்தையும் ஏத்துக்கும். அதே மாதிரி இன்றைக்கு குடும்பத்திலிருந்து சமூகம் வரை இந்த சிறுவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வளரும் தலைமுறைகளுக்கு ஏற்றுக்கொள்ளுகிற பண்பு குறைந்து கொண்டே வருகிறது. கல்யாணம் பண்ணி மனைவியை ஏற்றுக்கொள்ளுகிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தலாக்கு விடுகிற அவலம் இன்றைக்கு நம் சமூகத்தில் இருக்கிறது. சூழலை ஏற்று நடக்கிற பண்பு இல்லையா? மாமியா வேண்டாம், மருமக மாமனார் வேண்டாம், அவர்களெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ். எங்கள் சூழலுக்கு தோதுவாக அவர்கள் வர வேண்டுமே தவிர அவர்களின் சூழலுக்கு தோதுவாக நாங்கள் வரமாட்டோம் என்ற நிலைக்கு இன்றைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. நம்ம காலம்னா சண்டை போடாத காலம் இல்லை. கணவன் மனைவியிட சண்டை நடக்கத்தான் செய்யும். ஆனால் நாம் போட சண்டைகள் எல்லாம் எப்படி இருந்தது, நாம் பார்த்த சண்டைகள் எல்லாம் எப்படி இருந்தது என்றால் லெட்டர் போடுற காலம். இந்த மாதிரி லெட்டர் போடும், எங்க மாமியா இப்படி பேசிட்டாங்க, எங்க மாமனார் இப்படி பேசிட்டாங்க, அதனால வாப்பா உடனே வந்து கூட்டிட்டு போங்க. இந்த லெட்டர் போய் சேர்றதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். அவர் பிறப்பு வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். ஒரு வாரம் கழிச்சு போனா புருஷன் பொண்டாட்டி ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. மகளே மறந்து போயிடும். லெட்டர் போட்டதை மறந்துட்டு தகப்பனாட்ட சொல்லும், என்னங்க வாப்பா சொல்லாம வந்துட்டீங்களே, என்ன விஷயம்னு கேட்கும். சொல்லிட்டு தானே வருவீங்க, சொல்லாம வந்துட்டீங்களே. அட கழுத, நீ தானே போன வாரம் லெட்டர் போட்ட. அப்பதான் அந்த அம்மாவுக்கே ஞாபகம் வரும். இது நம்ம காலம். இப்ப இருக்கிற இந்த இளவட்ட காலம் அதெல்லாம் இல்லை. சண்டை ஆரம்பிக்கும் போதே செல்போன் ஆன் பண்ணி வச்சிட வேண்டியது. சண்டை போட போட அங்க அந்த பிள்ளையினுடைய அம்மாவுக்கும் அத்தாவுக்கும் ரத்த கொதிப்பே வந்துடும். இங்க பேச பேச சண்டைன்னு சொன்னா கொஞ்சம் வார்த்தைகள் கூடும் குறையும், ஏறும் இறங்கும். இந்த நேரத்துல உடனே அங்கிருந்து போன் ஒரு அம்மா, ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்க வேணாம், ஓலாவுக்கு போன் பண்ற, ஓடி வந்து குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும். இதுதானே சமூகத்தில் நடக்கிறது. இந்த ஒட்டகத்தினுடைய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் கை கொண்டோமா? இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு இடத்திலே ஒட்டகத்தை பற்றி சொல்லுகிற போது இந்த உம்மத்திற்கு அடையாளமாய் ஒட்டகத்தை அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌமுகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பேசுகிறார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌமுகள் இந்த நபியினுடைய உம்மத்துக்கு முன்னால் அறிவாளிகள் யார் என்றால் அவர்கள் தான் பெரிய அறிவாளிகள். இந்த கேள்வி கேட்கறதுல அவனுக்கு நிகர் எவனும் கேட்க முடியாது. யாரை பார்த்தாலும் குறுக்கு கேள்வி கேட்பது.
சில பேர்கள் இதுக்குன்னு இருப்பான், குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். இந்த மதரசாக்கள்ல இது நடக்கும். இந்த குறுக்கு கேள்வி கேட்ட மதரசா பசங்கள்ட்ட மட்டும் யாரும் கரெக்டா பதிலே வாங்க முடியாது. ஒரு இடத்துல நம்ம எதிர்த்தே போய் குறுக்கு கேள்வி, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டவொன்னு அவன் சொல்லியிருக்கான் யூசுப்னு. உடனே ஃபக்ரா சூரத்தை யூசுப். உடனே அஜர்த் அவருக்கு தான் யூசுப் சூரா தெரியுமில்ல, இன்னைக்கு அஜர்த் ஓதுன மாதிரி ஃபக்ரா சூரத்தை யூசுப். அவன் ஆப்ஸா சூரத்தை யூசுப் ஓதிட்டான். அடுத்து பக்கத்துல இருக்கிறவனுக்கு கவலை வந்துருச்சு. ஏன்னா அவன் பேர் இப்ராஹிம். அவனும் ஆப்ஸா தான், ஆனா பக்கா இல்ல, முக்கா ஆப்ஸா. அடுத்து கரெக்டா அவர் பார்த்து, தம்பி உன் பேர் என்ன? என் பேர் இப்ராஹிம் நாதானி பில் கௌசர். என் பேர் இப்ராஹிம் தான், ஆனா என்னை கூப்பிடும் போது இன்ன ஆத்தீன கல் கௌசர் தான் கூப்பிடுவாங்க. இப்ப ஓத சொல்றதா இருந்தா இன்ன ஆத்தீன தான் ஓத சொல்லணும். அப்ப பேசும்போதே ரொம்ப உச்சாரா பேசுவான். அப்ப அன்பிற்குரியவர்களே, ஒட்டகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிக்கு அத்தாட்சியாய் அனுப்பி வைக்கிறான். எப்படி ரசூலுக்கு குர்ஆனை அத்தாட்சியாக கொடுத்தானோ, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒட்டகத்தை கொடுத்தான். இந்த ஒட்டகம் நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த உம்மத்து நல்லா இருக்கும். ஆனா அந்த ஒட்டகத்தை அல்லாஹ் கொடுத்தது எப்படி கொடுத்தான்? குர்ஆன் சொல்லுகிற போது அதிசய செய்தியாய் சொல்கிறது. நாளைக்கு சொர்க்கத்தின் ஜூவில இருக்கக்கூடிய, சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு பொருள் ஒட்டகம். அது எந்த ஒட்டகம் சொர்க்கத்தில் இருக்கும்? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் ஒட்டகம் சொர்க்கத்தில் இருக்கும். சும்மாவா விட்டான்? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துல போய் கேட்கிற கேள்வி அல்லாஹு அக்பர். நாங்க ஈமான் கொள்ளணும்னா இதோ தெரிகிறதே, அந்த மலைக்குள்ளிருந்து, குறிப்பிட்ட மலைக்குள்ளிருந்து ஒட்டகம் வர வேண்டும். சரி அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், அல்லாஹ் கொடுத்துருவான். கொடுத்துட்டா என்ன செய்யறதுன்னு பயந்துட்டான். வந்த உடனே அந்த ஒட்டகம் சூழ் கொண்ட ஒட்டகையாக இருக்க வேண்டும்னா, அது கர்ப்பமா இருக்கணும்னா. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சரி அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், அல்லாஹ் கொடுத்துருவான். வந்த உடனே எங்க முன்னாடி தான் குட்டி போடணும்னா. சரி அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், விடல. நாங்க வீட்டுக்கு வெளியே பெரிய பெரிய பானையை வைப்போம். பானைய அது நிறைய பாலை கொடுக்கணும். டம்ளர் இல்ல, செம்பு இல்ல, பானை நிறைய பாலை கொடுக்கணும். சரி அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், இல்ல இல்ல, குளிர்காலத்துல குடிச்சா சூடா இருக்கணும், கோடை காலத்துல குடிச்சா குளிர்ச்சியா இருக்கணும், ஜில்லுன்னு இருக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், சக்தி வாய்ந்தவன் குடித்தால் ஆரோக்கியத்தை தர வேண்டும், நோயாளி குடித்தால் நோய்க்கு சிபாவை தர வேண்டும். சரி அல்லாஹ்ட்ட கேட்கிறேன். பொதுவா இறைநேசர்கள் எதை சொன்னாலும் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், விடல. நாங்க 2 லட்சம் பேர் இருக்கிறோம். 2 லட்சம் பேர். அந்த ஒட்டகையினுடைய முடியிலிருந்து கம்பளி செய்து விற்க வேண்டும். அவ்வளவு முடி அதுக்கு முளைக்கணும். அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், கொண்டு வா, நான் ஈமான் போடுறேன். ஊரே கொண்டு வா, நான் ஈமான் கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், நபிமார்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பே இப்படி எல்லாம் கேட்கிறான், என் நிலைமை என்னன்னு தெரியல ரப்பே. அல்லாஹ் சொன்னா, இப்படி கேட்பாங்கிறது எனக்கு தெரியுமல்ல, அதனாலதான் 4500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஒட்டகத்தை நான் இதற்குள் வளர்த்து வருகிறேன். 4500 வருஷமா ஒரு ஒட்டகம் வளர்ந்தா எப்படி இருக்கும்? 120 அடி உயரம், 60 அடி அகலம். ஊரே ஒரு நாள் அந்த கிணற்றில் தண்ணீர் குடிக்கும், அந்த ஒட்டகம் மட்டும் ஒரு நாள் குடிக்கும். சொன்னதெல்லாம் நடந்துச்சு. வீட்டுக்கு வெளியில மடாவை வைத்திருப்பார்கள், பாலை கொடுத்தது எல்லாம் நடந்தது. அத்தாட்சியை பொய்ப்பித்தார்கள். ஒரு பெண்ணுக்காக 9 பேர் ஆசைப்பட்டார்கள். நான் வரலாறு ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பெண் ஆசை என்பது தீராத சமூகமாய், சரித்திரமாய் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உள்ளே மாட்டி இருக்கிறார் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம். ஒரு பெண்ணுக்காக 9 பேர். அந்த அம்மா சொல்லிருச்சு, இந்த ஒட்டகத்தை எவன் கொல்றானோ அவன் தான் எனக்கு புருஷன்றுச்சு. அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சான்னா, எதுக்கு நமக்குள்ள போட்டி, 9 பேர் சேர்ந்து கொன்றுவோம், ஒரு ஆளை 9 பேர் வச்சுக்கலாம், எவ்வளவு பெரிய கிறுக்கனா இருப்பான் இல்லையா? கொன்றார்கள், ஒட்டகத்தை கொன்றார்கள், இடிமுழக்கத்தால் இடிந்து போனார்கள். அல்லாஹ்வின் அத்தாட்சியை பொய்ப்பிப்பவர்கள் இப்படித்தான் இடிந்து போவார்கள் என்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப குர்ஆனின்படி நடக்கவில்லை என்றால் எப்படி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு
ஒட்டகம் அத்தாட்சியோ, நமக்கு அத்தாட்சி அல் குர்ஆன். அல் குர்ஆனின்படி வாழவில்லை என்றால் அவர்களுக்கு கிடைத்த நஷ்டம்தான், அவர்களுக்கு கிடைத்த சாபம் தான் நமக்கும் என்பதை இந்த உம்மத் இன்னும் உணரவே. ஒட்டகம் நிறைய பாடங்களை இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாட்டை பற்றி பேசுகிறான். உன்னை பத்தியே உள்ள போகணும்னு சொன்னாக்க நிறைய இல்லையா, நாளை காலையிலாம் போவீங்க. பக்ரா, அந்த சூறாவுக்கு பேரே அல்லாஹ் பக்ரா என்று வைத்திருக்கிறார். மாடு. ஆனா உலகத்திலேயே நல்லதை செய்வது மாடு மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையிலே பாலை கொண்டு வருகிறோம், நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா என்றெல்லாம் கேட்கிறார் இல்லையா. ஆனா நம்ம திட்டுறதுக்கு தான் மாட்டை பயன்படுத்துவோம். டே மாடை. அந்த வண்டியில போயிட்டு இருந்தான் அல்லாம ஹக்கானி எழுதுறாங்க. போயிட்டு இருக்கும்போது மாடும் போயிட்டு இருந்திருக்கு. வண்டியை ஒழுங்கா ஓட்டலன்னு சொன்னோன்னா டே மாடு என்னன்னா அந்த மாட்டுக்கு கோவம் வந்துருச்சான். நான் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா, பாலை கொடுக்குறேன், நீ டீ குடிக்கணும்னா நான் தேவைப்படுறேன், உன் சரக்கையெல்லாம் நான் தூக்கிட்டு போறேன், நல்லதை செய்கிறேன் நான், தவறாக இருப்பவனுக்கு என்னை தவறான உதாரணம் காட்டுகிறான் என்று அல்லாம ஹக்கானி சொல்லுவார்கள். மாட்டை பற்றி மட்டும் ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் அவன் மிகப்பெரிய இறைநேசனாக மாறிவிடுவான். அவ்வளவு அத்தாட்சியை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எதுக்கு உதாரணம் சொல்றாங்க தெரியுங்களா? சூரத்துல் பக்ரா. தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டா, தாய் தகப்பன் பேச்சை கேட்டு நடந்தா மாடும் தங்கமாய் மாறும். ஒரு இறந்த செய்தியை யார் சரியான கொலைகாரர் என்று தெரிவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாட்டை தான் உதாரணமாக வைத்தான். அந்த மாட்டினுடைய நாக்கை எடுத்து அடிக்க வேண்டும். அந்த இறந்தவர் யார் இறந்தார், யார் கொலை செய்தார் என்பதை அது சொல்லிவிடும். அல்லாஹ் மாட்டை அடையாளம் காட்டிட்டா இந்த மாடுன்னு சொல்லி. ஆனா அதுக்குள்ள ஒரு சதித்தம் புதைந்து கிடக்கிறது. மாடு வளர்க்கிறாரு, அந்த மாடு வளர்க்கக்கூடிய அந்த ஆண் இறந்து போகிறார். ஆனா சாலிகான மனிதர், பிள்ளையை சாலிகாக வளர்த்தார். மனைவிட்டு சொன்னாரு, நான் என் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறது இது ஒண்ணுதான், என் பிள்ளைக்கு நல்ல குணத்தை கொடுத்துட்டேன், என் பிள்ளைக்கு சொத்து சுவத்தை எல்லாம் நான் சேர்க்கல, என்னை அன்பாக பார்த்து கொண்ட என் மாடு என் பிள்ளைக்கு அன்பளி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதில் பரக்கத்தை வைத்திருக்கிறான், என் பிள்ளைக்கு பரக்கத் செய்வான். அந்த பிள்ளை தாய் தகப்பன் சொல்லை தட்டாத பிள்ளை. அம்மா சொல்லி அனுப்புது, இப்ப இந்த மாடுதான் அதிசய மாடு, இதுதான் கொலையாளியை கண்டுபிடிக்கணும், உளவாளி மாடு. அம்மா சொல்லுது, மார்க்கெட்டுக்கு இந்த மாட்டை கொண்டு போ, என்ன விலை சொல்றாங்களோ வித்துறாத, கொண்டு வந்து. அதே மாதிரி போன உடனே 300 திர்ஹம் மாட்டுக்கு. அம்மா 300 திர்ஹத்திற்கு கொண்டு வந்துரு. அடுத்த நாள் சந்தைக்கு கொண்டு போனா இதே மாடு 3000 திர்ஹம் கேட்கிறாங்க. ஏன்னா இந்த மாடு இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். கடைசியில இப்படியே ஏறி 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 அந்த மாட்டின் அளவு தங்கம் தருகிறேன். இன்னைக்கு அந்த மாடு இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாட்டின் அளவு தங்கம் தருகிறேன் என்று சொல்லி தங்கத்தை கொடுத்து அந்த மாட்டை வாங்கி அதை யார் இறந்தவர் என்று செய்தி சொல்கிறது. அல்லாஹ் சொல்ல வர்றது என்னன்னா, தாய் தகப்பன் துவா இருந்தா அவன் இருக்கிற மாடும் தங்கமாகும். நிறைய இளவல்களுக்கு பெரிய பாடம். பெற்றோர்களை மதித்து பெற்றோர்களின் சொல் கேட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு எதையும் உயர்வாக்கி, அவன் இருக்கக்கூடிய சின்ன பொருளையும் உயர்வாக்கி தருவேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற இளவல்கள் அந்த பெற்றோர்களை மதிக்கிற இளவல்களாக இருக்கிறார்களா? தாய் தகப்பன் தேவையே இல்லை, வாலிபத்திலேயே தேவையில்லை, கல்யாணத்துக்கு பின்னாடி அறவே தேவையில்லை இல்லையா? அல்லாஹ் அக்பர். பெற்றோர்களை அடிக்கிற இளவல்கள் இன்றைக்கு உருவாகி வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபதல ஜௌஜத்தஹு அலா உம்மி, யாராவது ஒரு ஆள் என் மனைவி எங்க அம்மாவை விட சிறந்தவள் என் மனைவி என்று நினைத்து விட்டாலே அல்லாஹ்வின் சாபமும் மலக்குகளின் சாபமும் உண்டாகட்டும். ஒரு காலத்திலும் தாய்க்கு நிகராக யாரும் வர முடியாது, கட்டிய மனைவி வரவே முடியாது.
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார். அதனாலதான் சொத்து பிரிக்கிற போது கூட தாய்க்கு 6ல் 1, மனைவிக்கு 8ல் 1 தான். குழந்தை இல்லைன்னாக்கா தாய்க்கு 3ல் 1, மனைவிக்கு 4ல் 1 தான். அப்ப ஒரு காலத்திலும் வர முடியாது. அப்ப அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். தாய் தகப்பனை மதிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாட்டை உதாரணமாக காட்டுகிறார். இன்னைக்கு தாய் தகப்பனை மதித்த இளவல்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து குர்ஆனிலே நிறைய இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆடுகளை உதாரணமாக காட்டுவார். ஆடுகளை மூசா நபீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் 12 வருஷம் 10 ஒரு ரிவாயத்துல 8 வருஷம் குர்ஆன்ல சொல்லும்போது 8 வருஷம் 10 வருஷம் ஆடு மேய்ச்சி அந்த ஆடு மேய்ப்பதைத்தான் மகராக ஆக்கி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெண்ணை மணமுடித்தார்கள் குர்ஆன் பேசுகிறது. அப்ப இங்க நிறைய செய்திகள் உள்ள இருக்கிறது. மணிக்கணக்கில் பேச வேண்டிய செய்தியை ஆட்டின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஆடு மேய்க்க வைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்ப தெரியுமா நபி பட்டம் கிடைச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நுபுவத் அல்லாஹ் கொடுத்தது எப்ப? ஆடு மேய்க்கிறாங்க. ஒரு ஆடு தன்னந்தனியாக ஓடுகிறது. பொதுவாகவே ஆடு மந்தையை விட்டு ஓடும். அப்படி ஓடுகிற போது அந்த ஆட்டு கால்ல முள்ளு குத்திருச்சு. அதை போய் பிடிக்கலான்னு போற மூசா அலைஹிஸ்ஸலாம் காலில் முள்ளு குத்திருச்சு. ஆடு நொண்டி நொண்டி ஓடுது, மூசா அலைஹிஸ்ஸலாமும் நொண்டி நொண்டி ஓடுறாங்க. ஓடி போய் ஆட்டை பிடிச்சாச்சு. இப்பதான் எல்லாம் பாக்குறான். முதல்ல இவர் தான் காலில் இருக்கிற முள்ளை எடுக்கிறாரா, அந்த ஆட்டு காலில் இருக்கிற முள்ளை எடுக்கிறாரான்னு பார்த்தான். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆட்டின் காலில் இருக்கிற முள்ளை எடுத்தார்கள். பிறகு தன் காலில் இருக்கிற முள்ளை எடுத்தார்கள். அல்லாஹ் இவருக்கு நபித்துவத்தை கொடுத்து விடுங்கள் என்றான். அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆடு மேய்க்க வைத்தான். காரணம், ஒரு ஆள் ஆடு மேய்ச்சிட்டான்னா மனுஷனை மேய்ச்சிட முடியும். இதுல அதிசயம் என்ன தெரியுமா? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ஆடு மேய்த்த விதம் உமர் ரலியல்லாஹுவினுடைய வரலாற்றுல நீங்க பார்த்தா தெரியலாம். ஆடுகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு ஒரு 5-6 ஆடு பயிற்சி ஆடுகள் வைத்திருப்பார்களாம் உமர் ரலியல்லாஹு தஆலா. அந்த ஆடு மற்ற ஆடுகளை கரெக்டா கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வந்துரும். இவர் வீட்டுல தான் போய் தூங்கிட்டு இருப்பார் உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்ப தகப்பனார் சொல்லுவாராம், ஆடு மேய்க்க கூட தகுதி இல்லை. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்களாம், ஒரு ஆடு மிஞ்சாமல் சரியாக சாயங்கால மாலை நேரத்தில் வரும், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி வந்து சேரும். உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆரம்ப டெக்னிக்கே பயிற்சி ஆடுகளை உருவாக்கினார்கள். அந்த ஆட்டு மந்தைகளை சரி செய்தார்கள். இதுதான் பெருமானாருக்கு பிடித்திருந்தது. நாட்டையே உமர் ரலியல்லாஹுவின் கையில் கொடுத்தார்கள். பயிற்சியான ஆளுநர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா சமூகத்திற்கு தந்தார்கள். அல்லாஹு அக்பர். பல லட்சம் சதுர மைல்களை உமர் ரலியல்லாஹு தன் ஆட்சியின் கீழே தன் காலுக்கு கீழ் கொண்டு வந்து கொட்டினார்கள். இப்படி ஒரு தலைவரா? அல்லாஹு அக்பர். இப்படி ஒரு தலைவரை உலகம் பார்த்ததே இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆட்சியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுக்கு மதாயின் பகுதி ஒதுக்கி கொடுக்கப்படுகிறது. மதாயின்ல கவர்னர் அபூ ஹுரைரா வரும்போது, இது பைத்துல் மாலுக்கு கொடுக்கப்பட்டது, இது எனக்கு கொடுக்கப்பட்டது, எனக்கு அன்பளிப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லுகிற போது உமர் ரலியல்லாஹு தஆலா அபூ ஹுரைராவை பார்த்து கேட்டார்கள், நீ ஆளுநராக இல்லை என்றால் அந்த அன்பளிப்பு வந்திருக்குமான்னு கேட்டாங்க. இல்ல, வந்திருக்காரு. அப்ப இது பைத்துல் மாலுக்கு தான் சேர்ந்தது, உனக்கு இல்ல, கொண்டு வந்தாங்க. இது உனக்கு சேர்ந்தது அல்ல. தெளிவாக சஹாபாக்களே அழகான சஹாபியா தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அழகு ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா, பேரழகு சஹாபி. இந்த ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு நல்ல கட்டடம் போட்டு நல்ல கதவெல்லாம் வச்சு ஒருத்தர் போய் மனு கொடுக்க போயிருக்கிறாரு. ஆனா வீடு பூட்டி இருக்கு. உமர் ரலியல்லாஹு வந்து சொன்னாங்களாம், நான் மனு கொடுக்க சென்றிருந்தேன், வீடு பூட்டி இருந்தது, அதனால் திரும்பி வந்து விட்டேன் என்று சொல்லுகிற போது உமர் ரலியல்லாஹு எதுவுமே செய்யல, போய் அந்த வாசப்படியை மட்டும் இடிச்சுட்டு வந்துருங்கன்ட்டாங்க. வாழப்படியை இடிச்சு கொண்டு வந்து இங்க வச்சாச்சு. உமர் ரலியல்லாஹு இடத்திலே ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு வருகிற போது சொன்னார்களாம், மக்கள் குறையை சொல்ல வருகிற போது தடுக்கிற அமைப்பிலே வாசல் போடுவதற்கு யார் அனுமதி கொடுத்தது? இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் யோசிக்க வேண்டும்.
நாம மனு கொடுக்கிறது அந்த மனு போய் சேருதா இல்லையா, இல்லையா கிழித்தெறியப்படுகிறதா, என்ன நடக்கிறது எதுவும் தெரியாது. அல்லாஹ் அக்பர். சாதாரண ஒருவர் போய் கேட்டால் கூட உமர் ரலியல்லாஹு தஆலா சோதிக்கிற ஜாபிர் இப்னு சுலைம் ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகள் இந்த உம்மத்தை திகைப்படைய செய்யும். என்ன ஆட்சி! இப்படி ஒரு தலைவர் உமரை போலவே நாம பார்த்த காயிதே மில்லத் வாழ்ந்திருக்கிறார். அதை சொல்லும் போதே கண்ணியமிகு காயிதே மில்லத் என்று சொல்லுகிறோமே, வாழ்ந்து காட்டினார். ஜுமால கூட சொன்னோம். எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? அரசினர் மாளிகையில அவருக்கு தங்குறதுக்கு இடம். அரசினர் மாளிகைக்கு போயிட்டாரு, தங்குறதுக்கு போனாக்கா ஃபேன் இல்ல. வாயில் காப்பாளர் ஃபேன் இல்லைங்கிறாரு. இன்னைக்கு ஏசி இல்லைன்னு சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லையா? எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் இல்லைன்னா அவ்வளவுதான். கட்டல் எடுத்து கொண்டு வந்து மரத்தடியில போடுன்ட்டார். மரத்தடியில போட்டவுடனே அவன் வந்து வாயில் காப்பாளர் நிக்கிற போது, நீயும் உனக்கு தூக்கம் வராதா, நீயும் முடிச்சிருந்தானே, நீயும் போய் தூங்கு. இல்ல, உங்களுக்கு பாதுகாப்பு, உனக்கும் எனக்கும் படைத்தவன் தான் பாதுகாப்பு, போய் தூங்கு. என்ன அழகான தலைவர், எளிமையான தலைவர், நம் சமூகத்திற்கு கிடைத்த தலைவர். ஆனா இன்றைக்கு அந்த தலைவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? காமராஜரே மிகப்பெரிய ஆள் இல்லையா? மிக எளிமையாக நடந்தவர். இந்த காமராஜரே எனக்கு பாடம் கொடுத்தவர் காகிதம் இல்லை என்றுதான் சொல்லி இருக்கிறார். காமராஜர் கார்ல போயிட்டு இருக்கிறாரு. 2 பேரு மூட்டையை தூக்கிட்டு அந்த வண்டியில வச்சு தள்ளிட்டு போறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளும் போது காமராஜர் முதல்வர் இல்லையா, கார்ல இருந்து இறங்கி அவரும் சேர்ந்து தள்ளினானா. அப்ப பிஏக்கள்லாம் சொல்லியிருந்தா, நாங்க தள்ளிருப்போம், நீங்க ஓடுனீங்க. இல்ல, கண்ணியம் மிக காகிதம் இல்ல சொல்லி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் யார் உழைக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நாமும் உழைக்க வேண்டும் என்று கண்ணியமிகு காகிதம் இல்ல நபிகள் பெருமானாரின் வரலாறு சொல்லி இருக்கிறார்கள். அதனால் இந்த சுகம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக நான் போய் தள்ளினேன். இதுல என்ன தப்பு, என்ன குறைஞ்சு போயிருவேன்? அப்ப பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக நம்முடைய தலைவர்கள் இருந்து காட்டினார்களே, இந்த இடத்தை நிரப்புவதற்கு யார் இருக்கிறார்? அன்புக்குரியவர்களே, குழுக்குழுவா நம்ம சமுதாயம் மாதிரி பிரிஞ்ச சமுதாயம் உலகத்துல யாருமே இல்லை. எத்தனை கொடிகள், அத்தனைக்கும் கீழ் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எனக்கு இத்தனை சீட்டு வேணும்னு கேட்கிற தெம்பும் திராணியும் இந்த உம்மத்திற்கு இல்லையா? பெரியார் தாசன் வந்து இறங்குனதை நம்ம பார்க்கத்தானே செஞ்சோம். அப்துல்லா அங்க வந்து இறங்குறாரு ஏர்போர்ட்ல. அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார் என்ற செய்தி தெரிந்து தீக்காக்காரர்கள் எல்லாம் ஒளிகள் இங்கே நின்று கத்துறாங்க ஏர்போர்ட்ல. வாழ்கன்னு சொல்லிட்டு கத்துறதுக்கு அங்கே 10 பேர் ஏர்போர்ட்ல, வர்ற வழியில சிங்காநல்லூர்ல 10 பேர், அந்த கரும்புக்கடையில 10 பேர், இப்படி தனித்தனியா அவர் பேசுகிற போது சொன்னாரே, உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? ஒளிக என்று சொல்பவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள், வாழ்க என்று சொல்பவர்கள் ஏன் பிரிந்து கிடக்கிறீர்கள்? ஏன் பிரிந்து கிடக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லையே. அதுல தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பிரிவு கோயம்புத்தூர்ல தான். அல்லாஹ் அக்பர். சிரிக்கிறத பார்த்தாக்கா இங்க நடக்கிற மாதிரியே தெரியுது இல்லையா? தமிழகத்திலேயே அழகான ஒரு கோவை, நல்ல ஒரு கோவை, நல்ல மக்கள். ஆனால் இத்தனை பிரிவுகள் ஏன்? கடந்த காலம் எப்படியோ இருக்கட்டும், இனி வருகிற காலங்களில் ஆடுகள் மந்தைகள் ஒன்றாக இருப்பதை போல நாமும் ஒன்றாக இருந்தால் இல்லையா, மேய்க்கும் ஆட்டுக்கு கட்டுப்பட்டு தலைமைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் இந்த சமூகம் நிறைய சாதனைகளை செய்ய முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. 4வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சூராவுக்கு சூரத்து நம்ல்னு பேர் வச்சிருக்கிறான். அந்த சூராவுக்கு பேர் அதுக்கும் அரசியல் தான் சொல்லி தருகிறது. சூரத்து நம்ல், எறும்பு. அல்லாஹ் அக்பர். உலக சக்கரவர்த்திக்கு பாடம் சொன்ன சூறாவுல அந்த சூரா. அதுக்குள்ள போய் நுழைஞ்சா எவ்வளவு பேசலாம். எறும்பு கூட்டங்களே, சுலைமான் படையோடு வருகிறார். எறும்பு கூட்டங்களே, இன்னைக்கு நாம எறும்பு கூட்டங்களா தான் இருக்கிறோம். இன்றைக்கு யூத சக்திகள் படை திரட்டி கொண்டிருக்கிறது. இனப்படுகொலைக்காக இஸ்லாமியர்களை வேரோடு வேரை மண்ணோடு அழித்து விட வேண்டும் என்பதற்காக பெரும் சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த எறும்பு சொல்லுச்சு,
நம்ம எறும்புல ஒரு எறும்பு கூட பாதிக்கப்படக்கூடாது. படையோடு வருகிறார் சுலைமான். ஒரு எறும்பு கூட பாதிக்கப்படலையே, எல்லாம் தப்பிச்சிருச்சு, எல்லாம் தப்பிச்சிருச்சு. அந்த இன அக்கறை இருந்ததால், தன் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த எறும்பு நினைத்ததால் அந்த சூறாவுக்கு அல்லாஹ் எறும்பு என்று பெயர் வைக்கிறார். கோடி படைப்புகளில் அல்லாஹ் சூறாவுக்கு, அவன் குரானிலே சூறாவுக்கு பெயர் வைப்பதற்கு எறும்பையா தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஏன் இந்த பெயர்? தன் இனத்தை பாதுகாக்க வேண்டும். இனத்தை பாதுகாப்பதற்கான இல்லையா அக்கறை. தேர்தல் வரப்போகிறது. நம் இனம் பாதுகாக்கப்படுகிற, அடுத்த ஜெனரேஷனை பாதுகாக்க வைத்த ஒரு நல்ல தலைவரை உருவாக்க வேண்டிய சூழலில் இன்றைக்கு இந்த சமூகம் இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு எறும்பிட்ட சொன்னாங்களாம், எறும்பு எவ்வளவு பெரிய அறிவாளி, நீ உன் இனத்தையே பாதுகாத்துட்ட, உனக்கு என்ன வேணுமோ கேட்டு தர்றேன். எறும்பு என்ன கேட்டுரும்? எறும்பு என்ன சாப்பிட்ரும்? ஒரு மூட்டை அரிசி எறும்பு கொடுத்தா எத்தனை நாளைக்கு வரும்? காவாசி சாப்பிட்றவங்களாட்டி செத்து போயிடும் இல்லையா? ஒரு மூட்டை அரிசி எறும்பு நாளைக்கு சாப்பிட முடியுமா? எறும்பு என்ன கேட்டுற போது? சுலைமான் உனக்கு என்ன வேணும்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலக சக்கரவர்த்தி, உனக்கு என்ன வேணும்னாங்களாம். அப்ப அந்த எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லிச்சு, அன்தல் ஆஜிஸ், நீயே பிச்சைக்காரன். யாரை பார்த்து? நம்ம பார்த்து ஒரு ஆள் பிச்சைக்காரன் சொன்னா விட்டுருவோமா? கேஸ் போட்டுற மாட்டோம். அப்ப உலக சக்கரவர்த்தியை பார்த்து நீயே பிச்சைக்காரன் சொல்லிட்டு, தாலிபு மினல் ஆஜிஸ் கைரு ஜாயிஸ்ன்னு, பிச்சைக்காரன் கேட்கறது ஜாயிஸ் இல்லைன்னுச்சான். மசாலா வேற சொல்லி இருக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, பிச்சைக்காரன் கேட்கறது ஜாயிஸ் இல்லை. பிச்சைக்காரன் உட்காந்து 500 ரூபா நோட்டா எண்ணிட்டு இருக்கிறான். அவன் பக்கத்துல போய் ஒரு 5000 ரூபாய் கிடை முடியா அப்படின்னு எவனாவது கேட்டான்டா, அவனோட பெரிய பிச்சை இல்ல. பிச்சைக்காரன் எவனாவது கடன் கேட்டது இருக்கா? இல்லையா? ஒருத்தரும் கேட்க முடியாது. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆடி போய், நான் பிச்சைக்காரங்க, உலகமே என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு, நீ கேட்டா என்ன? உனக்கு என்ன வேணுமோ கேட்டு தர்றேன். எறும்பு சொல்லிச்சான், ஜித்னி உமரி வ ரிஸ்கி, சுலைமான் என் வயசை கொஞ்சம் அதிகமாக்கிறே, என் ரிஸ்கை கொஞ்சம் அதிகமாக்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இந்த ரெண்டும் ஏன் கண்ட்ரோல்ல இல்ல, யார் கண்ட்ரோல்ல இந்த ரெண்டு இருக்கோ அந்த அல்லாவுக்கு முன்னாடி நீயும் பிச்சை நானும் பிச்சை தான், நான் ஓன்ட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, அல்லாட்டே கேட்டு வாங்கிக்கிறேன். அப்ப அன்புக்குரியவர்களை, என்ன அழகான பாடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். குர்ஆன் முழுக்க உயிரினங்கள் எல்லாம் சமூகத்தை பற்றி ஏன் பேசுகிறது? சமூக அக்கறையை பேசுகிறது. ஹுதுஹுது, ஹுதுஹுது பறவை, குர்ஆன்ல எத்தனையோ பறவைகள் இருக்கிறது. காக்கையையும் ஹுதுஹுதுவையும் அல்லாஹ் இணைத்திருக்கிறார். காக்கைக்கும் சமூக அக்கறை இருக்கிறது, ஹுதுஹுதுக்கும் சமூக அக்கறை இருக்கிறது இல்லையா? இதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அதாவது இன்னைக்கு பில்கேட்ஸுக்கு அந்த நொடியின் மதிப்பு தெரியும். நம்மள மாதிரி ஆளுக்கு நொடியின் மதிப்பு தெரியுமா? தூங்குற ஆளுக்கு என்ன மதிப்பு தெரிய போகுது? ஒன்றும் தெரியாது. நொடியின் மதிப்பு தெரிந்தவர்கள். அவர் உலகத்தையே ஆண்ட சக்கரவர்த்தி. அவர் எங்கேயாவது ஒளி செஞ்சு தொழுகணும்னா எங்க தண்ணி இருக்குன்னு அந்த புதுதான் சொல்லணும். இதெல்லாம் குர்ஆன் சொல்லுகிற செய்தி. ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தொழுகலான்னு நினைக்கும் போது, இபாதத்து செய்யலான்னு நினைக்கும் போது ஹுதுஹுதுவை காணும். அப்ப மன்னனா இருந்தாலும் மக்களா இருந்தாலும் ஒரே ஒண்ணுதான், கட்டுப்படலைன்னு சொன்னா குர்பானி தான். நான் சொல்ற நேரத்துல ஹுதுஹுது காணும், வந்தா அறுத்து குருமா போட்டுருங்கன்ட்டாங்க. ஹுதுஹுதுவை சேவை கருகி கிடைக்கலன்னா குர்பானி தான். அதே மாதிரி ஹுதுஹுதுவை பிடிச்சிட வேண்டியதான். அது எவ்வளவு பெரிய அறிவாளின்னா, நேரா உள்ள நுழைஞ்சிச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வந்தவன ஒரு புதிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன்னு அடிச்சு ஹுதுஹுது. அப்ப பொதுவாகவே ஒரு புரட்சியாளர், ஒரு வியாபாரி, ஒரு துறையை சார்ந்தவர் எப்பொழுதுமே புதிய சிந்தனையோடு இருக்க வேண்டும். இது ஹுதுஹுது தருகிற பாடம். ஒரே பழைசிலேயே இருந்தோம்னு சொன்னா, அப்டேட் இல்லைன்னா அது என்னவா இருந்தாலும் ஃபெயிலியர். அந்த அப்டேட், அந்த சுலைமான் ஒரு அரசரின் மனதில் என்ன இருக்கிறது, அரசருக்கே புரியாத அளவுக்கு கொண்டு போகணும் ஒரு புதிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். மன்னருக்கு தெரியாத புதிய செய்தியா? அது என்ன செய்தின்னு குருமா போடுறத மறந்துட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குருமாவை மறந்துட்டு என்ன செய்தின்னா, சபா நாட்டு இளவரசி நடுநிலை சிந்தனை கொண்டவள், அவளிடத்தில் ஏகத்துவத்தை சொன்னால் அவள் ஈமான் கொள்ளுவாள் என்ற செய்தியை சொல்ல, அதற்கு பிறகுதான் பில்கிஸ் அம்மாவுக்கு சபா நாட்டு இளவரசிக்கு கடிதம் எழுதுகிறார்கள்.
அவர்கள் ஈமான் கொண்டு வருகிறார்கள். நீண்ட வரலாறு. அப்ப அந்த இனமே இஸ்லாத்திற்கு வருவதற்கு இந்த ஒரு பறவை காரணமாக இருந்ததே. பறவை கூட பல பேர் முஸ்லிமாக காரணமாக இருந்தது. நாம யாரையாவது நம்முடைய இஸ்லாத்தை யாருக்காவது சொல்லி இருக்கிறோமா? நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை செய்திகள், எத்தனை செய்திகள். காக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பக்ராவிலே சொல்லுகிற போது காபில் ஹாபிலை கொலை செய்கிற போது எப்படி புதைப்பது தெரியவில்லை. காக்கை தான் கற்றுக் கொடுக்கிறது. உலகத்துல முதல் இந்த மனுஷனுக்கான ஆசான் யாரு? காக்கை தான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காக்கை என்றைக்கும் தனியாக சாப்பிட்டதில்லை. ஏதாவது ஒண்ணு கிடைச்சுன்னு சொன்னாக்க கூடி சாப்பிடுகிற பழக்கம். ஆனா இன்னைக்கு வீட்டிலேயே கூட்டு சாப்பாடு இல்லாம போயிருச்சே இல்லையா? டைனிங் டேபிள்ல சாப்பாடு இருக்கு, அந்த அம்மா பாட்டுக்கு அது சாப்பிட்டு போயிருது, இவர் பாட்டுக்கு இவரு சாப்பிட்டு போயிடுறாரு. சிரிக்கிறத பார்த்தா நிறைய வீட்டுல நடக்கிற மாதிரியே தெரியுது இல்லையா? ஆனாலுக்கு தனித்தனியா கூடி உண்ணுதல், கசரத்து லைஃப், அதிகமான கைகள் எங்கே சேருகிறதோ அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை வைத்திருக்கிறான். பேசுகிறது. அல்லாஹு அக்பர். காக்கையை பற்றி சொன்ன குர்ஆன் கடல் இனத்திலே மீனை பற்றி சொல்லுகிறதே இல்லையா? மீன். அல்லாஹு அக்பர். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு ஆளு சிரமத்துல மாட்டி ஆஸ்பத்திரியில தனியா போய் ஐசியூல மாட்டும் போது எப்படி தௌபாவுக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதை சூரத்தே யூனுஸ்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ள போய் அந்த 3 நாள், சில பேர் 40 நாள் எழுதுறாங்க. உள்ள போன உடனேதான் தெரியுது நம்ம தப்பு செஞ்சுட்டோம்டா, நம்ம தப்பு செஞ்சிட்டோம், நம்ம சமூகத்துக்காக நம்ம பத்துவா செஞ்சிட்டோம், அதை செஞ்சிருக்க கூடாது. அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார்கள். இதை போலதான் ஒரு மனிதன் தனிமையில் கஷ்டத்தில் இருக்கிற போது உடனே தௌபாவுக்கு வந்து விட வேண்டும். நாம் செய்த பாவங்களை எண்ணி தௌபா செய்ய வேண்டும் என்று அந்த மீன் அழகான பாடத்தை இந்த உம்மாவுக்கு கற்றுத் தருகிறது அல்லவா? நல்ல நண்பர்களுக்கு நாயை அல்லாஹ் உதாரணமாக குர்ஆனிலே சொல்லித் தருகிறானே. கல்புன் வாசித்துன் திராஹி பில் வசி. குகைவாசிகள் நல்லோர்களோடு சேர்ந்து போகுது. அந்த நாய் நல்லோர்களோடு சேர்ந்து போகுது. போகும்போதே அவங்க பயந்துக்கிறாங்க. மன்னர்கிட்ட காட்டி கொடுத்துட்டு பொழைச்சு கிழச்சு காட்டி கொடுத்தா போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிடுவான், நம்ம நிலைமை மோசமா போயிடுமே. அந்த நாய் கையேந்தி துவா செய்ததான், நல்லோர்களோடு நான் சேர்ந்து இருக்க வேண்டும் ரப்புல் ஆலமீனே, அவர்களுக்கு நான் துணை நிற்க வேண்டும் ரப்புல் ஆலமீனே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாயின் துவாவையும் கபூல் செய்தான். குர்ஆன் பேசுகிற செய்தி. கடைசியில என்ன நடந்தது அன்புக்குரியவர்களே? நாளைக்கு சொர்க்கத்துல அந்த நாயும் இருக்கும். அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பாதுகாத்த அந்த நாய் நாளை சொர்க்கத்தில் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். குர்ஆன்ல எத்தனை உதாரணங்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கழுதையையும் உதாரணமாக காட்டுகிறார். நல்லதுக்கு உதாரணம் காட்டின மாதிரி கெட்டதுக்கு நிறைய உதாரணங்கள் அல்லாஹ் காட்டிட்டு வர்றான். தௌராத்தை ஓதுவார்கள், ஆனால் அதன்படி நடக்க மாட்டார்கள். இவர்கள் யார் தெரியுமா? சுமை தூக்கி செல்லுகிற கழுதைக்கு ஒப்பானவர்கள். அல்லாஹ் நம்மளை கழுதைங்க நான் சொல்லாம சொல்றான். குர்ஆனை ஓதுவார்கள் அல்லாஹ் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? குர்ஆனை ஓதுவார்கள் ஆனால் அதன்படி நடக்க மாட்டார்கள் ரப்பால சொல்லணுமா இல்லையா? ரப்பு இப்படி சொன்னால் நபிக்கு வலிக்கும் என்பதற்காக, நபியின் மனம் கஷ்டப்படும் என்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிட்டான். சும்மலம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா. பொதி தூக்கி செல்லுகிற கழுதை கோப்பானவர்கள். குர்ஆன் இருக்கிறது, எங்களுக்கு குர்ஆன் இருக்கிறது, எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் குர்ஆனின்படி நடக்க மாட்டார்கள். இவர்களுக்கு உதாரணம் கழுதை என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். உலகத்திற்கு உதாரணம் சொல்லுகிற போது பகூலத் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொசுவை சொல்லுகிறான், அன்கபூத் 8 கால் பூச்சிகளை சொல்லுகிறான். இப்படி ஏராளமான உதாரணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனிலே வரிசைப்படுத்தி இந்த உம்மத்திற்கு பாடம் சொல்லித் தருகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, குர்ஆனை எடுங்கள், அதில் இருக்கிற கருத்துக்களை வைத்து பாடம் படிக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாடம் படிக்கிற, ஒட்டகத்தை போல் வாழுகிற, ஆடுகளை போல் வாழுகிற, மாடுகளை போல் வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக என்ற கோரிக்கையோடு இன்றைக்கு எங்க மதரசா சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். அதை பத்தி நம்ம ஜலால் ஹஸரத் அவர்கள் மிக அழகாக சொல்லிக் கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு துவா.
ஜஸாக்கல்லாஹ். சிறப்பானதொரு உபதேசம் வழங்கிய அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை ஜமாத்தார்கள் சார்பாக, என் சார்பாக, உங்கள் சார்பாக தெரியப்படுகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் மிகச்சிறந்த அரபு கல்லூரிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நூருல் இஸ்லாம் மதரசா இன்றைக்கு பாக்கியாத்து சாலிஹாத் அரபு கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கும் இந்த நாசிர் ஹசரத் உள்ளிட்டவர்களோடு மிகப்பெரிய இல்முக்கான தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மதரசா. அபுதாய் இருந்தவர்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற, சேவையாற்றி கொண்டிருக்கிற மதரசா. ஆலிம்கள், ஹாஃபில்கள், காரிகள் என உணவு, இருப்பிடம், அவர்களுக்கான எல்லா வகையான விஷயங்களும் கட்டணம் இல்லாமல் முழுக்க முழுக்க இலவசமாக மாணவர்களுக்கு வழங்கி மிகச்சிறந்த ஆலிம்களை, ஹாஃபில்களை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த நிறுவனம் ரமலான் காலத்திலே நம்மை போன்றவர்கள் வழங்குகிற இந்த மார்க்க கல்விக்கான நன்கொடைகளை வைத்து இப்படி நூற்றுக்கணக்கான குழந்தைகளை வருடம் முழுக்க உணவு கொடுத்து, மார்க்க கல்வியை கொடுத்து ஒரு தலை சிறந்த உலமாக்களாக உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த நிறுவனத்திற்கு பொருளாதார அன்பளிப்புகளை நாடி அதனுடைய நிர்வாக பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 25. ஒரு குழந்தைக்கு 25,000 ரூபாய். இது வெளியில பார்க்கும்போது பெரிய செலவா இருக்கும். நம்ம கையில வச்சிருக்கிற செல்போன், அது இன்னைக்கு என்ன செல்போன் ஃபேமஸ்? ஐபோன். அதெல்லாம் வாங்கணும் போய் பார்த்தா மடக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா 2.5 லட்சம் ரூபாய் டபக்குன்னு வாங்கிடணும். அப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அலங்கார பொருட்கள், நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்கக்கூடிய இந்த பொருளை எல்லாம் பார்த்தா ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கும். சோபா 20,000 ரூபாய், 30,000 ரூபாய் சோபா இல்ல, 50,000 ரூபாய் சோபா 2 லட்சம் ரூபாய்னாலும் வாங்கி போட்டுருவோம். வாங்குறதுக்கு எந்த தடையும் இல்லை. நம்ம படுக்கிற கட்டிலு, பெட்டு, பிள்ளைக்கு அன்னைக்கெல்லாம் காட்ரேஜ் கட்டிலும் ஸ்டீல்ல கொடுப்போம். ஒரு 5,000 ரூபாய், 6,000 ரூபாய் முடியும். இன்னைக்கு பிள்ளைக்கு கட்டில் மெத்த கொடுக்கணும்னா 1 லட்சம் ரூபாய். சர்வசாதாரண பிரசவத்துக்கு போயிட்டா ஒரு 1,4 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய். இது எல்லாமே நமக்கு நடந்துருது, கடந்துருது. அப்ப இந்த ஒரு 25,000 ரூபாய் இந்த சமூகத்தில் ஒரு இல்மு படிக்கிற நம்மெல்லாம் இன்னைக்கு முஸ்லீமா இருக்கிறோம்னா இதுக்கு மதரசா தான் காரணம். மதரசா இல்லை அப்படின்னா நம்மளாம் முஸ்லீமாவே இருக்க முடியாது. ஒவ்வொரு கலிமாவுக்கு பின்னாலும் உயிராக மதரசா இருக்கு. நாம தொழுகிற ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் உயிராக மதரசா இருக்கு. நாம வைக்கிற நோம்புக்கு பின்னாடி, ஹஜ்ஜுக்கு பின்னாடி, உம்ராவுக்கு பின்னாடி, எல்லா இபாதத்துகளுக்கு பின்னாலும் என்ன இருக்கு? மதரசா இருக்கு. மார்க்க கல்வி இருக்கு. குர்ஆனுடைய ஞானம் இருக்கு. நாம பிறந்ததுமே நமக்கு பாங்கு சொல்றாங்களே, அந்த பாங்கு இக்காமத்து வலது காதுலயும், இக்காமத்து வலது காதுலயும், இடது காதுலயும் பாங்கு இக்காமத்து சொல்றதுல மதரசா இருக்கு. நம்ம மூத்தா போனதுக்கு அப்புறம் குளிப்பாட்டுறாங்க. எப்படி குளிப்பாட்டுறது, என்ன துணி போடுறது, எப்படி கவனம் செய்யறது, எப்படி தூக்குறது, எப்படி அடக்கம் செய்யறது, உள்ள இறக்கி வைக்கும் போது என்ன சொல்றது, எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு மார்க்க கல்வி இருக்கு. அங்க மதரசா இருக்கு. அப்போ ஒவ்வொரு முஃமின் முஸ்லிமுடைய வாழ்க்கையில நாம தெரிஞ்சுக்கிட்டோமோ தெரியலையோ அங்கே மதரசா இருக்கிறது, உலமாக்கள் இருக்கிறார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலமாக்கள் என்பவர்கள் எனது வாரிசு அப்படின்னு சொன்னாங்க. காரணம், மார்க்கம் இல்லாமல் ஒரு முஸ்லிமும் இல்லை, முஃமினும் இல்லை. மதரசா இல்லாம எந்த ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையும் இல்லை. அப்படிப்பட்ட மதரசாக்கள் தான் இந்த சமூகத்தின் ஜீவநாடி. பள்ளிவாசல் என்பது உடல் என்றால் மதரசாக்கள் என்பதுதான் உயிர். உயிர் இல்லை அப்படின்னா பள்ளிவாசலுக்கு வேலையே இல்லை. உயிர் எடுக்கப்பட்ட ஒரு உடலை போலதான் இபாதத்துகள் எல்லாம். எல்லா இபாதத்துகளுக்கு உள்ளேயும் இந்த இல்மு என்று சொல்கிற குர்ஆனிய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய மார்க்க கல்வி உள்ளே இருக்கிறது. மார்க்க கல்வி என்பதுதான் மதரசா. ரொம்ப நேரம் நான் பேசிக்க கூடாது. அதனால இந்த நுட்பத்தை நாம் விளங்கி இப்படிப்பட்ட மக்களை பிறந்ததிலிருந்து மூத்தாய் கபரடக்க செய்கிற வரைக்கும் இல்லைங்க, நாளைக்கு நமக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்க
பல்வேறு வகையான அர்ப்பணிப்புகளோடு சேவைகளோடு செயலாற்றி கொண்டிருப்பதற்கு வந்திருக்கக்கூடியவர்கள் உங்களால முடிஞ்சா ஒரு குழந்தைக்கு இன்ஷால்லா பொறுப்படுத்துங்கள். எடுத்துக்கலாமல்ல? எத்தனை பேர் உண்டோ பதிலத்தவங்கள்ட்டயே நீங்க பேர் சொல்லிக்கலாம். அதே மாதிரி இல்ல என்னால அவ்வளவு முடியல, ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க முடியும், ஒரு 5,000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்தா கூட இன்ஷா அல்லாஹ் அதற்கும் நீங்கள் உங்களால் இந்த தாராளமான விஷயத்தை ரமலான் காலத்தில் செய்ய வேண்டும் என மிக்க அன்போடு நிர்வாகத்தின் சார்பாக ஹஜ்ரத் அவர்களின் சார்பாகவும் நூருல் இஸ்லாம் அரபு கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்கள் சார்பாகவும் அன்போடு உங்களின் கவனத்திற்கு இந்த விஷயத்தை எடுத்து வைத்து பெரும் உதவியை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அவர்கள் துஆ ஓதுவார். அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். ரப்பனா லா தஜஅல் லனா ஃபீ மகாமினா ஹாதா ذنبا இல்லா غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مريضا إلا شفيته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها وأديتها يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.